ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். நான் வச்சிருக்கிற கிரேவியோட அளவு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.